பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, இப்படி இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. உலகத்துல நிறைய மனிதர்களை பார்க்கலாம், சூழ்நிலைகளை கண்டாலும் ஆண்டவரை போல நம்மளை தேற்றி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனும் ஒரு தாயும் இருக்க முடியாது. காரணம் என்ன? ஆண்டவர் ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் நம்மளுக்கு நல்ல தகப்பனா இருந்து நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்கிறவர். தீமையிலிருந்து நம்மளை விட்டு விலக்குறார். ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினால நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு, கடவுளுடைய சோதனைக்குள்ள இருக்கிறேன், கடவுளை என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடலை, நம்மளை விட்டு விலகலை. அவர் உங்க கூடயே தான் இருக்கிறார். நீங்க போகிற பாதையெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வாழ்கிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் மனம் தவிழ்ந்து நீங்க கடக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் கண்மலையும் தேற்றுகிற தேவனா இருக்கிற, ஆறுதல் தருகிற தேவனா இருக்கு. ஆமென். ஆண்டவர் விசுவாசிங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த நாளில் காணப்போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாது விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு நாளும் நம்மளை தள்ளாத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர் மேல நீங்க பாரத்தை வைத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, நீதிமானை அவர் தள்ளாடு விட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மளை தள்ளுவதில்லை, நம்மளை விட்டு விலகுவதில்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கார். பிரியமான தேவ ஜனமே, நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்குள்ள விசுவாசித்து நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய பாதைகள் எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாறு விட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தையினால உங்களை நான் பலப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையினால நீங்கள் உற்சாகமா இருங்க. கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாட விட்ட மாட்டார் நம்மளை. ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலைகள் கண்டாலும் அதை காட்டிலும் மேலான தேவனை நம்பி பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க. நிச்சயமாகவே அவர் உங்க வாழ்க்கையில வழிகளை உண்டாக்கி உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்க உலகத்தில் இருக்கிற மாயங்களை கண்டு, உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை கண்டு ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க, அவரோட அன்பை விட்டு விலகிறாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் அன்பு தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். பாரங்களை ஆண்டவர்கிட்ட வைத்திருங்க. இன்னைக்கு அநேக பேர் பாரத்தை சுமக்க ரொம்ப பேர் ஆசைப்படுறீங்க, ரொம்ப பேர் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், அந்த சுமைகளை நீங்க ஆண்டவர் மேல இறக்கி வச்சீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறாரு, சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோமாக. பிரியமான நல்ல தேவனே, நீரே சர்வ வல்லவர், நீரே வாக்கு மாறாத தேவன். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொன்ன வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அவர்களுடைய ஆண்டவரே சிந்தைகள் மத்தியிலும் ஆளுகை செய்வதாக. சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு கர்த்தர் கூடயே இருந்து அவர்கள் வழிகள் எல்லாம் நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய எல்லா சுமைகளும் பாரங்களும் கர்த்தர் நீக்கி போடும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சமாதானத்தையும் அன்பையும் தருவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.